அண்மையில செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் பிரகாரம் சைக்காலஜி ரீதியாக ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்யப்பட்டது. அதுல முடிவெடுக்கப்பட்டது, அந்த ரிசர்ச்சுடைய முடிவு என்னண்டா, ரிசல்ட் என்னண்டா சொல்றாங்க, ஒரு குழந்தை, ஒரு 5 வயது 6 வயது நிரம்பிய ஒரு குழந்தை, அதனுடைய கையில் போன் இருக்குது. அந்த போனை வச்சு கொண்டு அந்த குழந்தை பார்த்து கொண்டிருக்குது. அந்த போன்ல இடையில ஒரு ஹராமான ஒரு போட்டோ, ஒரு ஆபாசம் நிறைந்த ஒரு போட்டோ, ஒரு அட்வர்டைஸ் வருகிறது. அந்த குழந்தை அதை பார்க்குது என்றிருந்தால் நாங்க நினைக்கிறோம், பாவம் அறியாத குழந்தை, பச்சிலம் குழந்தை, பார்த்து என்ன நடக்க போகுது? இல்ல இல்ல, அங்க பிரச்சனை இருக்குது. சொல்றாங்க, அந்த குழந்தை 40 வயது 50 வயது 60 வயது தாண்டி அவன் 90 வயதை அடைந்தாலும் அவனுடைய சிறு பிராயத்தில் பார்த்த அந்த ஆபாசமான அசிங்கமான அந்த போட்டோவும் அந்த அட்வர்டைஸும் அவனுடைய உள்ளத்துல குத்திக்கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல அந்த மனிதனை அந்த 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 பாவம் அவன் ஜினாக்கு தூண்டுது, அவனை தவறுக்கு தூண்டுது என்பதாக இந்த ஆராய்ச்சியுடைய முடிவில் சொல்றாங்க. இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பொய் அல்ல. இதுக்கு குர்ஆனும் ஹதீஸும் கிதாபுகளில் எக்கச்சக்கமான சரித்திரங்களும் இதுக்கு சான்றாக இருக்குது. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஒரு கிதாப் இருக்குது, அத்தذكرة في أحوال الموتى وأمور الآخرة என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப் இருக்குது. உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு கிதாப், உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு கிதாப். இந்த கிதாபில் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சரித்திரத்தை பதிவு செஞ்சிருக்கிறான். ஒரு மனிதன், அவன் பக்குவமான மனிதன், மஸ்ஜிதில் அதான் சொல்லக்கூடிய ஒரு முஅத்தின் சாப், அவர் பக்குவமானவர், 5 நேரத்துக்கும் முஸ்லிம்களை தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நபர். அவர் மஸ்ஜிதோடு இருக்கிறாரு, பக்குவமாக இருக்கிறாரு. இந்த ஒரு நபர் அவருடைய பார்வைக்குரிய ப்ரொடக்ஷனை கொடுக்கலண்டா ஷைத்தானுடைய அம்பு மஸ்ஜிதுக்குள்ளாலும் வந்து தாக்கும் என்பதாக கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அந்த முஅத்தின் சாப் அதான் சொல்றதுக்கு மினாரால ஏறாரு. மஸ்ஜிதுகளில் மைக் ஒலிபெருக்கிகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எங்களுடைய மதுஹபில், ஷாஃபி மதுஹபில் ஒரு அதான் சொல்லக்கூடிய ஒரு முஅத்தின், அவர் மினாரால் இருந்து உயரமான ஒரு இடத்திலிருந்து அதான் சொல்வதை எங்களுடைய ஃபுகஹாக்கள் மார்க்கத்தில் சுன்னத்தாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அது மஸ்ஜிதில் ஒலிபெருக்கிகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, முஅத்தின் சாப் உயரமான இடத்திலிருந்து அதான் சொல்றது எங்கள் ஷரியத்தில் சுன்னத்தாக இருக்குது. அவர் என்ன செய்யறாரு? மிஸ்ருடைய முஅத்தின் அதான் சொல்றதுக்கு ஒரு உயரமான ஒரு இடத்துல ஏறாரு. பார்க்கிறாரு, மஸ்ஜிதுக்கு அங்கால பின்பக்கத்துல ஒரு நஸ்ரானி மதத்தை சேர்ந்த ஒரு மனிதனுடைய வீடு இருக்குது. இவர் அதான் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அந்த வீட்டிலிருந்து ஒரு ஒரு யுவதி பெண் வழியாகி வந்து கொண்டிருக்கிறாள். அதான் சொன்ன முஅத்தின் சாப் அவருடைய பார்வை அந்த அந்நிய பெண்ணின் பக்கம் அவர் பார்க்கிறாரு, ரசிக்கிறாரு. அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அதானை இடை நிறுத்தம் செய்துவிட்டு, அதான முடிக்கல, அதானை இடை நிறுத்தம் செய்துட்டு மினாரால இருந்து இறங்கி மஸ்ஜிது கங்கால அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு கிட்ட போயிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாரு. அந்த பெண்ணு கிட்ட போனதோட அந்த பெண் கேட்கிறா, மா ஷஅனுக வ மா துரீத், நீ என்ன விஷயத்தப்பா நாடி வந்திருக்கிறாய்? அவர் சொன்னாரு, நான் உன்னைத்தான் நாடி வந்திருக்கிறேன். அந்த பெண் சொன்னா, எனக்கு ஜினா செய்யக்கூடிய பழக்கம் கிடையாது, எனக்கு ஜினா செய்யக்கூடிய பழக்கம் கிடையாது. சொன்னாரு, இதன் அத்தஸவ்வஜ், அப்படி என்று சொன்னா நான் உன்னை நிக்காஹ் செய்து கொள்கிறேன், அதில் என்ன தடை இருக்குது? அந்த பெண் சொன்னா, ஏண்ட மார்க்கம் நஸ்ரானி மார்க்கம், ஓண்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், இது எப்படி 2 மார்க்கத்துக்கும் மத்தியில் நிக்காஹ் நடக்கிறது? சுன்னத்துடைய முஅத்தின் சாப் சொன்னாரு, இதன் அத்தனஸ்ஸர், அப்படி என்று சொன்னா நான் பிரச்சனை இல்லை, இந்த மார்க்கத்தை விட்டுட்டு ஓண்ட மார்க்கத்தை கபூல் செய்து கொண்டு நான் ஒரு முர்த்ததாக ஒன்ற நஸ்ரானி மார்க்கத்தை கபூல் செய்து கொண்டு நஸ்ரானியாக மாற தயாராக இருக்கிறேன். நவுது பில்லாஹ், அல்லாஹு அக்பர். அவர் சொல்லிட்டு
அதே இடத்துல மார்க்கத்தை விட்டுட்டாரு. அந்த பெண்ணுடைய தந்தை வீட்டில் இருக்கல்ல, அவர் அசருக்கு பின்னால வாராரு, வந்துட்டு விஷயத்தை கேட்கிறாரு. செய்து சொல்லப்படுகிறது. அவர் சொன்னாரு, பிரச்சனை இல்ல, நிக்காஹ் செய்து வைப்போம். முர்த்ததாக மார்க்கத்தை விட்டுட்டு யார் இவரு? 5 நேரமும் மஸ்ஜிதில் அதான் சொன்ன முஅத்தின் சாப்புடைய நிலைமை. என்ன பாவம் செஞ்சாரு? பார்வையை தாழ்த்த வேண்டிய முஅத்தின் சாப் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தாரு. எங்க கொண்டு நிப்பாட்டிருக்குது? இஸ்லாத்தை விட்டுட்டு முர்த்ததாகிட்டாரு. அந்த இடத்துல நிக்காஹ் நடக்குது. நிக்காஹ் செஞ்சதுக்கு பின்னால அந்த இரவு அவர் வீட்டுக்கு மேல் மாடியில ஏறாரு. கால் சறுக்கி கீழே விழுந்தார். கழுத்துடைய நரம்புகள் உடைந்தது. அதே இடத்தில் துடித்து வஃபாத்தாகிறாரு. கிதாபில பதிவு செய்றாங்க வலா ஹுவ பிதீனி வலா ஹுவ லஹா. அவனுக்கு இந்த பரிசுத்தமான இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய தௌஃபீக்கும் கிடையாது. அந்த பெண்ணை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடையாது. அதே இடத்தில் முர்த்ததாக வஃபாத்தாக கூடிய ஒரு நிலப்பாடு அவனுக்கு உண்டாகியது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது பார்வையை தாழ்த்துங்கப்பாண்டு. பார்வையை தாழ்த்துங்க சொல்லுது. நாங்க ஒரு காலத்தில் கேள்விப்பட்டோம், அமெரிக்கால, சைனால, ஜப்பான்ல ஒரு வாலிபன் ஒரு யுவதி பெண்ணை விரும்பினத்தால அவர் முர்த்தத்தானாரு. ஒரு யுவதி பெண் ஒரு வாலிபனை விரும்பினத்தால முர்த்தத்தானாங்க. கொஞ்ச நாள் போகல, திருப்பி கேள்விப்பட்டோம் கொழும்பிலையும், கெண்டிலையும், புத்தளத்திலையும், ஹம்மாந்தோட்டையிலையும் நடக்கலாம் என்பதாக கேள்விப்பட்டோம். அதையும் தாண்டி கொஞ்ச நாள் போகல. இப்ப எதை நாங்க கேள்விப்பட்டோமோ அத எங்கட கிராமத்தில், எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்கள்ல நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நியூஸ் பேப்பர்ல பார்த்தா பேர் மாற்றம் என்ற தலைப்புக்கு கீழால வருகிறது. இஸ்லாத்தோட இருந்தவர் ஒரு பெண்ணை நேசிச்சாரு, விரும்பினாரு, மார்க்க தொட்டாரு, வேற மதத்துக்கு போனாரு, நிக்காஹ் செஞ்சாரு. இன்றைக்கு இத்தனாம் ஆண்டு அவருடைய பேரை மாற்றிக்கொள்கிறார் என்பதாக பல பேப்பர்களில் அது ஒரு தலைப்பு செய்தியாக போட்டு வரக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அது ஒரு முஅத்தின் சாப்புக்கு எங்கேயோ நடந்தது என்று சொல்றதல்ல. இது இப்ப நடந்து கொண்டிருக்குது. எங்கட ஊர்ல இல்லாட்டியும் எங்கட ஊருக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இந்த கிழக்கு மாகாணத்தில் நடக்குது. இது எத்தனையோ செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டுட்டோம். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சொல்றோம், இஸ்லாம் சொல்லுது, ஷரியத் சொல்லுது, பார்வையை தாழ்த்துங்கப்பா. நாங்க சொல்றோம், இல்ல எங்களுக்கு அது செட் ஆகாது. குர்ஆன் பேசுறது பிரச்சனை இல்ல, ஹதீஸ் பேசுறது பிரச்சனை இல்ல. நாங்க ஆபீஸ்ல வேலை செய்யறோம், அங்க இருக்கிறோம், பெண்கள் வராங்க, ஸ்கூல்ல டீச்சிங் பண்றோம், அங்க பெண்கள் வராங்க. நாங்க பீச்ல நிக்கிறோம், பெண்கள் வராங்க. பஜார்ல வியாபாரம் பண்றோம், பெண்கள் வராங்க. பீச்லயும் பெண்கள், பஜார்லயும் பெண்கள், ஆபீஸ்லயும் பெண்கள், டியூஷன்லயும் பெண்கள், எங்கேயும் பெண்கள். ஹஸ்ரத், எப்படி நாங்க பார்க்காம இருக்கிறது? எங்களுக்கு இதை ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்குது. நாங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டோம். சிலர்கள் சொல்றாங்க, குர்ஆன் அல்லாஹ் கேட்கான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாப். மார்க்கத்தில் ஒரு சில பகுதியை ஈமான் கொண்டுட்டு பண்டியரச்சி ஹராம் ஒத்துக்கிறோம், பிரச்சனை இல்ல. வட்டி ஹராம் ஒத்துக்கிறோம், பிரச்சனை இல்ல. ஜினா ஹராம் ஏற்றுக்கொள்றோம், பிரச்சனை இல்ல. அந்நிய பெண்களை பார்க்கிறது ஹராம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது எங்களோட வாதம். இது அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் கேட்கான், மார்க்கத்தில் அரைவாசியை ஈமான் கொண்டுட்டு அரைவாசியை ஈமான் கொள்ள மாட்டோம் என்று மறுக்கிறீங்களே. ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. நீங்க இப்படியே இருப்பீங்க கண்டிருந்தால் அல்லாஹ் அடிமேல் அடி அடித்து உங்களை கேவலப்படுத்துவான். குர்ஆன் அல்லாஹ் பேசினான்.